வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? சிறிது தூரம் நடந்தாலே கால் வலி, மாடிப்படி ஏறினால் மூச்சு வாங்குதல், கை கால் நடுக்கம், பொருட்களை தூக்க முடியாத ஒரு நிலை, காலையில எந்த உடனே உடல் இறுக்கமாக இருப்பது, அடிக்கடி கீழே விழுகக்கூடிய அபாயம். இது வயது காரணம் மட்டும் கிடையாதுங்க. உடலுக்கு தேவையான புரதம், கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் B12, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் குறைவதால ஏற்படக்கூடிய முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ இதை சரி பண்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு 4 உணவுகளை பார்க்க போறோம். ஸோ இந்த 4 உணவும் உங்க உடலுக்கு ரொம்பவே முக்கியமானது. இது தசைகளை வலுப்படுத்தும், எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம், கை கால்களை சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு இந்த 4 உணவுகள் பயன்படுது. கண்டிப்பா 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய இந்த 4 முக்கிய உணவுகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான வீடியோ. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணவு என்னன்னா முட்டை தாங்க. முட்டை மிகவுமே மலிவான ஆனா உயர்தர புரதம் கொண்ட ஒரு உணவாகும். முட்டையில சுமார் 6லிருந்து 7 கிராம் புரதம் இருக்குது. ஏன் முட்டை ரொம்பவே முக்கியம்னா 60 வயதுக்கு பிறகு தசைகள் மெதுவாகவே குறைய தொடங்கும். இதுதான் சார்கோபீனியா அப்படின்னு மருத்துவத்தில் அழைக்கப்படுது. ஸோ இது என்னன்னா மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதான் நம்ம சொல்றோம் மசில்ஸ் மாஸ் அந்த எல்லாமே லூஸ் ஆகும். ஸோ தசை இழப்பு நோய் ஏற்படும். அதை ஈடுகட்டுறதுக்கு முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்கு. முட்டையில் இருக்கக்கூடிய உயர்தர புரதம், லூசின், அமினோ அமிலம், விட்டமின் டி, விட்டமின் B12, செலினியம் இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய தசைகளை வளர்றதுக்கும் நரம்புகளுடைய செயல்பாட்டுக்கும் கண்டிப்பாக இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே தேவை. ஸோ நரம்புகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் தசைகள் வலுவடைகிறதுக்கும் முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ முட்டையை எப்படி சாப்பிடணும்னா காலையில் 1 இல்லைன்னா 2 வேக வைத்த முட்டையை நம்ம காலை உணவாக நம்ம எடுத்துக்கிறணும். காலையில் நீங்கள் இட்லி, தோசை என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அது கூட நீங்கள் 1 இல்லைன்னா 2 வேக வைத்த முட்டைகளை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிறணும். எண்ணெயில் பொரிக்கிறது, வறுக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரியான முட்டையை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் முழுமையாக வேக வைத்த முட்டையை சாப்பிடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பால் மற்றும் தயிர் சார்ந்த பொருட்கள். பால் சார்ந்த எல்லா பொருட்களுமே கண்டிப்பாக வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா 60 வயதுல எலும்பு பலவீனம் அதிகமாகவே வர ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு தான். ஸோ உடல்ல கால்சியமும் விட்டமின் டியும் குறைய ஆரம்பிச்சுன்னா எலும்பு அரிப்பு நோய் ஏற்படும். முட்டுக்கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலின்னு எல்லா வலியுமே வர ஆரம்பிச்சிடும். பாலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பால்ல கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், விட்டமின் B12 இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது பாலில். ஸோ தயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அதாவது ப்ரோபயாட்டிக். இது குடலுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே தேவை. செரிமானத்திற்கும் இது ரொம்பவுமே தேவை. ஸோ வயதானவர்களுக்கு எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது, செரிக்காது, லேட் ஆகும். ஸோ அந்த செரிமானத்தை ஆரோக்கியமாக செரிக்க வைக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. ஸோ பாலும் தயிரும் கண்டிப்பாக வயதானவர்கள் எடுத்துக்கிறணும். பால் சார்ந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்கலாம், தயிர் சார்ந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது என்ன நன்மை கிடைக்கும்னா எலும்புகள் நல்லாவே வலிமையாகும், தசைகள்ல பலம் அதிகரிக்கும், மூட்டுகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும், மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எப்படி நம்ம சாப்பிடணும்? தினமும் 1 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். மதியானம் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 கப் தயிர் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தனியா 1 கப் தயிரை மட்டும் நீங்க சாப்பிட்டாலும் சரி. ஸோ மதியான வேளையில எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. தயிரை இரவு நேரங்கள்ல தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சளி பிடிக்கும். அதனால தான் மதிய வேளையில நம்ம எடுக்க சொல்றோம். பாலை நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பாலை குடிச்சிட்டு தூங்கினா நல்ல தூக்கம் வரும். வெறும் பாலை மட்டும் குடிக்காதீங்க. பால் கூட சிறிதளவு மஞ்சள், ஏலக்காய் இது எல்லாமே நல்லா தட்டி போட்டு நீங்கள் பாலை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க பாசிப்பயறு. பாசிப்பயறு ரொம்பவுமே மலிவான விலையில கிடைக்கக்கூடிய ஒரு பயறு. ஆனா இது ஒரு சூப்பரான பயறுங்க. இது எளிமையாக செரிமானமும் ஆக செய்யும். இதுல வந்து புரதம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமா இருக்குது. இதனால என்ன நன்மை ஏற்படும்னா தசைகள் நல்லாவே வலிமையாக்கப்படும். ரத்த ஓட்டம் உடல்ல சீராக இயங்குறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, சர்க்கரை நோயாளிகள் இருப்பார்கள்ல, வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கும். ஸோ அந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நீங்கள் காலையில் பாசிப்பயிரில் தோசை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இரவு நேரங்கள்லையும் நம்ம பாசிப்பயிரை வேக வச்சு நம்ம பாசிப்பயிரை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு இல்லை பாசிப்பயிர் சூப் எடுத்து குடிச்சிட்டு நம்ம தூங்கினோம்னா உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு வேகமாகவே குறைந்து நீங்கள் நார்மலான ஒரு நிலைமைக்கு வரலாம். மதியானம் மட்டும் சிறிதளவு ரைஸ் எடுத்துக்கிறங்க. மற்ற வேலைகளில் வந்து பாசிப்பயிரை பயன்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டில் வந்துடும். ஸோ பாசிப்பயிரில் நம்ம பாசிப்பயிறு கூட்டு, பாசிப்பயிறு சுண்டல், முளைக்கட்டி நம்ம ஸ்ப்ரவுட்டாகவும் நம்ம சாப்பிடலாம். ஸோ முளைக்கட்டி நம்ம சாப்பிட்றது நிறைய புரோட்டீன் சத்து உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா எள்ளு தாங்க. எள்ளு ஒரு சிறிய விதை என்றாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிக பெரியதுங்க. இதில் கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், நல்ல கொழுப்பு, புரதம் இது எல்லாமே இருக்குது. இதனால தான் இதை வந்து ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எள்ளு வந்து எலும்புகளை வலிமையாக அடர்த்தியை அதிகமாக்குறதுக்கு, வலிமையை அதிகமாக்குறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எள்ளை தான் அதிகமாக உணவில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆரோக்கியமாக இருந்தார்கள். இது மூட்டுகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. தசைகளுடைய செயல்பாடுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நரம்புகளை இயக்குறதுக்கு, நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ எள்ளு சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெய், எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடிய நல்லெண்ணெயை உணவில் நம்ம சேர்க்கறது ரொம்பவுமே நல்லது. ஸோ நல்லெண்ணெய் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு எண்ணெய்ங்க. நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் எள்ளு, நல்லெண்ணெயை அதிகமாகவே பயன்படுத்தினார்கள். நம்மளுடைய எலும்புகள், நரம்புகள் எல்லாத்துக்கும் வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த எள்ளும் நல்லெண்ணெயும். ஸோ வந்து தினமும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளை வந்து நீங்கள் வறுத்த எள்ளை வந்து பயன்படுத்தலாம். ஒரு மாதத்திற்கு தேவையான வறுத்த எள்ளுகளை வறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் தினம் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுடரை நீங்கள் தினமும் குடிக்கக்கூடிய பாலில் கலந்து குடிக்கலாம். இல்லை பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சாதம் மத்தியானம் சாப்பிடுவீங்களா, அந்த சாதத்தில் போட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது எள்ளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா குழந்தைகளாக இருந்தால் எள்ளு உருண்டை இருக்குல்ல, எள்ளு உருண்டையாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த 4 உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறனுங்க. இந்த 4 உணவுகளோடு சேர்த்து செய்யக்கூடிய பழக்கங்களை பார்த்துடலாம். என்னென்ன ஹேபிட்டை வந்து எடுத்துக்கிறணும். ஏன்னா உணவு மட்டும் வந்து நம்மளை ஆரோக்கியமாக வைக்காது. உணவு கூட உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். உடலை இயக்க வைக்கணும். அதுக்கு தான் உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் செய்யணும் அவசியமே கிடையாது. நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். 20லிருந்து 30 நிமிடம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்கள் உடல் அவ்வளவு ஆரோக்கியமாக்கப்படும். காலையில் சூரிய ஒளியில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உங்கள் உடலுக்கு விட்டமின் டி கிடைக்கும். உங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். அடுத்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி வந்து குடிக்கணும். 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். அடுத்து வந்து போதுமான தூக்கம் ரொம்ப ரொம்ப உடலுக்கு அவசியங்க. 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். இது எல்லாமே நீங்கள் சேர்த்து செய்யும்போது உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். அது கூடவே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஜீனியை வந்து தவிர்க்கணும். அதிகமாக சர்க்கரை பயன்படுத்த
பயன்படுத்துறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், 7 அப், கொக்கோ கோலா இந்த மாதிரியான குளிர்பானங்கள் இருக்குல்ல, அதையும் தவிர்க்கணும். அதிக எண்ணெயை தவிர்க்கணும். பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே தவிர்க்கணும். உப்பு தவிர்க்கணும். சோடியம் சார்ந்த உணவுகள், அது ப்ராசஸ்டு பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே தவிர்க்கணும். இது எல்லாமே உங்களுடைய தசை மற்றும் நரம்புகளை வந்து பாதிக்கும், எலும்புகளையும் பாதிக்கும். அதனால இந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை தவிர்த்துட்டு நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணால் 60, 70, 80, 90 வயசுல கூட நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். நோய் நொடி இன்றி ஆரோக்கியமாக வாழலாம். நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தியதான் இது எல்லாமே. ஸோ இனிமே நீங்களும் இன்னையிலிருந்து இந்த ஒரு பழக்கத்தை உங்க வாழ்க்கையில பயன்படுத்த பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.